Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 5/11/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2:20க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா MCC தரப்புலேருந்து உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரே ரவுண்டினுடைய ஷெட்யூல் ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதற்கு முன்னதாக நேற்றே உங்களுக்கு ஸ்ட்ரே ரவுண்டுக்கான சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்கணும். இப்போது ஒரு சீட் மேட்ரிக்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு இந்த நேரத்தில் நம்ம எதிர்பார்க்குறோம். எதனால் அப்படிங்கிறத அந்த பிடிஎஃப்பை பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இப்போ தான் வந்த உடனே டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு வீடியோவை போஸ்ட் பண்ணிட்டேன். நான் வீடியோவை முடித்ததுக்கப்புறமோ இன்னைக்கு நாளைக்கு திரும்பவும் ஒரு ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. அப்டேட்டை ஃபஸ்ட்டு கொடுக்கறதுல அட்வான்டேஜ் செய்தி அப்படிங்கிறது உடனுக்குடனாக போகுது. அதே நேரத்தில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா திரும்பவும் இன்னொரு ரிவைஸ்டு நோட்டிஃபிகேஷன் வருது, ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸ் வருது அப்படின்னா முதல்ல போட்ட அந்த நோட்டிஃபிகேஷனையும் பிடிஎஃப்பையும் ரிமூவ் பண்ணிடுறாங்க வெப்சைட்லேருந்து. ஆனால் நம்ம அதை ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும்போதும் நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு தான் போடுறோம். நீங்களும் இப்போ உடனே பார்த்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்குங்க. இந்த சீட் மேட்ரிக்ஸை பார்த்து யாரும் ஷாக் ஆக வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு அதில் எனக்கு தெரிஞ்சு நிறைய சீட்ஸ் அப்படிங்கிறது மிஸ் ஆகிருக்குது. என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் எஸ்ஏபி வியூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டால் பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸ்ட்ரே ரவுண்டுக்கு எனக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது MCC ரிலீஸ் பண்ணியிருக்கிற ஸ்ட்ரே ரவுண்டுக்கான சீட் மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். இப்போது அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப்னுடைய டாப்லேயே பேஜ் 1/85 அப்படின்னு இருக்குது. ஒருவேளை ஆல்ரெடி இருந்த அந்த பிடிஎஃப்பை கம்ப்ரஸ் பண்ணி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே இதில் உங்களுக்கு இப்போதைக்கு டோட்டலாக 10 பேஜஸ் தான் தெரியுது. இந்த 10 பேஜஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேட்ஸில் உங்களுக்கு என்னென்ன சீட் வேக்கண்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுக்கல. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீம்டு யூனிவர்சிட்டியினுடைய சீட்ஸ் எதுவுமே இதில் காமிக்கல. தமிழ்நாட்டில் உங்களுக்கு 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், இஎஸ்ஐசி, KK நகர் சென்னை, அதே போல் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் இருக்குது. இதே போல் தான் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டேட்ஸில் கவர்மெண்ட் காலேஜஸ் எடுத்துக்கிட்டாலுமே அதில் 15% ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே இங்கே மென்ஷன் பண்ணல. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு 1 by 1ஆகவே காமிக்கிறேன். இதில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அந்தமான் அண்ட் நிக்கோபார் இருக்குது, ஆந்திரா இருக்குது. அதுக்கப்புறம் டைரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷுக்கு அப்புறமா உங்களுக்கு அஸ்ஸாம் இருக்குது, அஸ்ஸாமுக்கு அப்புறம் பீகாருக்கு அப்புறம் சண்டிகர் இருக்குது, சண்டிகருக்கு அப்புறம் டெல்லி. அவ்வளோதான். டெல்லிக்கு அப்புறம் அவங்க வேறு எதுவுமே போடல. தமிழ்நாடு இல்லை, கர்நாடகா இல்லை, கேரளா இல்லை, பாண்டிச்சேரி இல்லை. ஒருவேளை எல்லா சீட்ஸும் ஃபில்லப் ஆகிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே இதில் டென்டலில் கூட ஒரு சீட்டு வேக்கண்ட் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதே போல் டீம்டு யூனிவர்சிட்டியினுடைய சீட் மேட்ரிக்ஸ் இதில் போடலை. அது மட்டும் இல்லாமல் வீடியோனுடைய பிகினிங்லேயே சொன்ன மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், மொத்தமாக 85 பேஜ் இருக்கிற பிடிஎஃப் அப்படின்னு போட்டதில் 10 பேஜஸ் மட்டும்தான் இதில் இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்கிற 75 பேஜஸ் வருமா, இல்லை இதுக்கு முன்னாடி ரவுண்ட்ஸில் 85 பேஜஸ் இருக்கிற பிடிஎஃப்பில் இருந்து அதை கம்ப்ரஸ் பண்ணி வெறும் 10 பேஜஸ் மட்டும் எடுத்து போட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிறது எல்லாமே நிறைய சந்தேகங்களை எழுப்புகிறது. ஸோ இந்த சீட் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஷாக்கிங் சீட் மேட்ரிக்ஸாக தான் இருக்குது. ஃபர்தராக இனி அடுத்து வரக்கூடிய பிடிஎஃப்பில் அடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ரிவைஸ்டு சீட் மேட்ரிக்ஸோ இல்லை
ஸ்டே ரவுண்டில் என்னென்ன சீட்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குது, டீம்டு யூனிவர்சிட்டிஸில் எவ்வளவு, டென்டலில் எவ்வளவு, எம்பிபிஎஸ்சில் எவ்வளவு அப்படிங்கிற முழு தகவலுடன் அடுத்த ஒரு அப்டேட் கிடைச்ச உடனே நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம போடுற எல்லா வீடியோஸையும் மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைச்சிரும். ஒருவேளை நான் ஸ்டே ரவுண்டுக்கு அப்ளை பண்ணல சார், ஆல்ரெடி ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்டு 3ல் ஆல் இண்டியா கோட்டாலேயோ இல்லை ஸ்டேட் கோட்டாலேயோ இல்லை மற்ற ஸ்டேட்ஸ்லேயோ அப்ளை பண்ணி சீட் எடுத்துட்டேன் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ், நெய்பர் சர்க்கிளில் யாராவது ஆல் இண்டியா கோட்டா ஸ்டே ரவுண்டுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு பேருதவியாக இருக்கும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, ஸ்டே ரவுண்டு தொடர்பாக எனக்கு ஒரு கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம்.